எழுத்தாளர் கூத்தங்குடி அழகு ராமானுஜன் இயற்றிய இரவல் சேலை எனும் படைப்பினை வாசிக்கிறேன். உதவிக்கு பல வடிவங்கள் உண்டு. அதில் ஒன்று இரவல் என்பது. எங்கள் ஊரில் வாழ்ந்தவர் ரெங்கசாமி சோழகர். கண்ணையா நாயக்கர் பண்ணையில் காரியக்காரராக பணி செய்தவர். நல்ல மனிதர், பொய் சொல்ல கூசுபவர். அவரிடம் உள்ளடங்கி கிடந்த உணர்வுகள் சமுதாய தர்மம் பொருந்தியவை. வெளியிடப்படாமலேயே வாழ்ந்து முடிந்தவர். ஏழை சொல் அம்பலம் ஏறாது எனும் உண்மையை உணர்ந்து வாயிருந்தும் ஊமையாய் நடமாடியவர். அவரது உறவினர் வீட்டு திருமணம் வந்தது. குடும்பத்தோடு செல்ல வேண்டிய நெருக்கமான உறவு. அவர் மனைவியிடம் பட்டு சேலை கிடையாது. விசேஷங்களுக்கு போகும்போது பட்டு சேலை உடுத்தி செல்வது சம்பிரதாயம் போல் கொண்டிருந்த காலம் அது. மேலும் திருமண வீட்டார் ஓரளவு வசதி படைத்தவர்கள். எல்லோரும் பட்டு சேலையோடு பொழியும் போது தன் மனைவி மட்டும் நூல் சேலையோடு நலிந்து விளங்குவதை அவர் விரும்பவில்லை. இரவல் சேலையோடு போய் பெருமை பெறுவதை விட இருக்கிற சேலையோடு சென்று வர கருதினார் அவரது மனைவியார். சோழகர் பிடிவாதக்காரர். பக்கத்து வீடுகளில் இருந்த உறவினர்களிடம் முயன்றார். அவரவரும் சாக்கு போக்கு சொல்லி தப்பித்தனர். இரவல் சேலை தொலைந்து போனால் வாங்கித் தரும் பண வலிமை அவரிடம் இல்லாததை எண்ணினர் எல்லோரும். பொன்னுசாமி சோழகரிடம் போனார். நிலைமையை வெளிப்படுத்தினார். அவர் மகா முரடர். அதே நேரத்தில் இரக்க குணம் அதிகம் உடையவர். மனைவி ராஜாமணியை அழைத்தார். சேலை கொடுக்கும்படி உத்தரவிட்டார். அந்த அம்மாவின் பொக்கிஷம் அந்த பச்சை நிற பட்டு சேலை. மகன் பாலகுருவை அழைத்தால் பெட்டியை திறந்து சேலையை எடுத்தாள். ஒரு முனையில் மகனை பிடிக்க சொன்னால் மறுமுனையில் தான் பிடித்தாள். சரிபார்த்து கொண்டாள். மகனை அனுப்பி அந்த அம்மாவை அழைத்து வர சொன்னால் அழைத்து வந்தான். பலவிதமான கட்டளைகளோடு பட்டு சேலை இரவல் சேலை ஆனது. அந்த அம்மாவின் வீடு கிருஷ்ணன் அரண்மனைக்கு சென்று வந்த குசேலன் வீடு போல் குதூகலத்தில் நிறைந்தது. அந்த அம்மாவின் புத்திரன் ராசவேலு என் தோழன், கபடு தெரியாதவன். பட்டுப்புடவை வலுவளப்பாகவும் பளபளப்பாகவும் இருந்த சிறப்பையும் அதை அம்மா உடுத்தும் போது பெருமையையும் அவன் என்னிடம் சொல்லி பூரித்தான். அன்றைய மாணவ பருவத்தில் சாதாரணமாக தெரிந்த அந்த பூரிப்பு இன்றைய நினைவில் கனத்த விஷயத்தை கொடுக்கிறது. திருமணத்திற்கு சென்றார்கள். சென்ற இடத்தில் சிறந்த வரவேற்பு. நெடுநாள் பிரிந்திருந்து நெருங்கிய உறவினர்கள் தங்க வைத்து விட்டார்கள். ஒரு வாரத்திற்கு மேல் ஆகிவிட்டது. ஊருக்கு வரும் தருணத்தில் ராசவேலு அம்மா பட்டு சேலை எடுத்து பார்த்தபோது கொடுமை ஒன்று காத்திருந்தது. ₹1 அகலத்திற்கு கரப்பான் பூச்சி கடித்து சேலையில் பெரிய ஓட்டை விழுந்திருந்தது. துடித்து போனாள். செய்வதறியாது திகைத்தாள். மகிழ்ச்சியோடு திரும்பி வரவேண்டிய அந்த அம்மாவின் மனசு சோகத்தில் மிதந்து கொண்டிருந்தது. திருவாரூர் ரயில் நிலையத்தில் இறங்கி மனைவியோடு நடந்து வந்து கொண்டிருந்த ரெங்கசாமி சோழகருக்கு புலிவலம் வந்ததும் ஒரு யோசனை உதித்தது. புலிவலம் ராவுத்தர் பண்ணையில்தான் காரியம் பார்த்து கொண்டிருக்கிறார் பொன்னுசாமி சோழகர். அநேகமாக இந்த நேரத்தில் பண்ணையார் வீட்டில்தான் காரியம் பார்த்து கொண்டிருப்பார் பொன்னுசாமி சோழகர் என்பதை உணர்ந்த இருவரும் அங்கு சென்றனர். வீட்டில் வைத்து நடந்ததை சொல்வதை விட வெளியிடத்தில் தனியே அவரிடம் சொல்வது தங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைக்கும் என்ற எண்ணத்தோடு பண்ணைக்கு சென்று சோழகரிடம் நடந்ததை சொல்லி அழுதனர். நிலைமையை அறிந்த சோழகர் புடவையை கரப்பான் கடித்து விட்டது என தெரிந்தால் தன் மனைவி கொதித்தெழுந்து விடுவாள். அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். அதனால் அவர் என்ன செய்தார், சேலையை இங்கேயே கொடுங்க, நான் உங்களை பாதையில் பார்த்து புடவையை வாங்கிக்கிட்டதா சொல்லிடுறேன். வாங்கின புடவையை மறந்த மாத்திரத்தில் பண்ணையிலே வச்சிட்டதாக சொல்லிட்டு 2 நாள் கழித்து பண்ணையார் வீட்டில் இருந்தபோது கரப்பாம்பூச்சி கடிச்சிட்டு புள்ள இருக்குன்னு சொல்லி சமாளிச்சுக்கிறேன், நீங்கள் போயிட்டு வாங்கன்னு அனுப்பிவிட்டார். ஒரு மனிதனின் மன்னிக்கும் குணம் பல மனங்களின் இனிமைக்குரிய அமுத சுரபி. கலங்கும் மனங்களின் ஏக்கம் தவிர்க்கும் கலங்கரை விளக்கம். சுடத் தெரியாத நிலா ஒளி. ராவுத்தர் வீட்டு அம்மா காரியக்காரர் கொடுத்த பட்டுப்புடவையை
வாங்கி வீட்டு தூணில் கட்டியிருந்த கயிற்று கொடியில் போட்டாங்க. ராஜாமணி அம்மாவோட புடவைன்னு தெரியாத வீட்டு எலி அந்த புடவையில் இருந்த வேர்வை வாடைக்கு விருப்பம் போல கடித்து குதறி விட்டது. 3 நாள் கழித்து வந்து காரியக்காரர் பொன்னுசாமி சோழகர் தன்னுடைய எஜமானி அம்மாவிடம் அந்த புடவையை கொடுங்க, நான் வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறேன்னு கேட்கிறார். அவங்க சட்டுன்னு கையை பிசைந்தபடி, இது மாதிரி காயப்போட்ட இடத்துல எலி கடிச்சிட்டுப்பா, நான் அதை ஐயாட்ட சொன்னேன், அதுக்கு என்ன புது புடவையை வாங்கி கொடுத்துருவோம், கவலைப்பட வேணான்னு சொல்லுன்னு சொல்லியிருக்கிறார், வேறு புடவை புதுசாகவே வாங்கிக்கலாம் என்று அந்த அம்மா தயங்கியபடி ஆறுதல் சொல்கிறார்கள். மறுநாள் புது சேலையோடு கூத்தங்குடி வந்தார் சோழகர். திடீரென புது பட்டுப்புடவை கிடைத்ததும் ராஜாமணி அம்மா பெரும் மகிழ்ச்சி அடைகிறார். அதைவிட இரவல் சேலை வாங்கிச் சென்ற கரப்பானின் செயலால் மீளா கவலை அடைந்திருந்த ராகவேலு அம்மா அடைந்த மகிழ்ச்சி தான் அளவில்லாதது. இந்த நிகழ்ச்சியை அடிக்கடி என்னிடம் சொல்லி மகிழச் செய்தவர் என் தந்தையின் நண்பர் புலிவலம் ராசாக்கு ராவுத்தர்.